What is the minimum safety standards every hospital should follow, sir? The hospital is not a building. The building, it is like a temple. இப்போ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது நம்ம இந்தியன் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் யூஎஸோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் சார்? சேஃப்டிங்கிறது, குவாலிட்டிங்கிறது ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம பாகிஸ்தான்காரனை ஜெயிக்கணும்னா அவரை விட ஃபஸ்ட்டு என் மேலே நம்பிக்கை வைங்க. நீ கூகுள் மேலே நம்பிக்கை வேண்டாம், என்னால் மேலே நம்பிக்கை வைங்க. குட் மார்னிங். வணக்கம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். ஹாப்பி மார்னிங். We are very happy to welcome you for the first podcast of MedMall, sir. MedMallங்கிறது என்ன? MedMall, it is a mall for medical equipment. MED, MALL. Okay. MED, MALL. So it is a mall for medical equipment. It was inaugurated by you. Okay, thank you. So you are a very lucky hand for us. So we have invited you for the first podcast of this MedMall for the healthcare awareness for the people. Yes, sir. So there are a lot of myths and misconceptions. Thanks for choosing me. Go ahead. Yes, sir. So what are the questions you're going to ask? We are going to talk about the patient safety standards, sir. So what are all the safety standards we have to follow generally in the hospital, not only in the KG hospital? So what is the hard truth which some hospital they don't follow? What is the minimum safety standards every hospital should follow, sir? The hospital is not a building. Yes, sir. The building, it is like a temple. It has to cure the mind or cure the body. நான் கோயிலுக்கு போகிறோம், மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம், பேரூரில் ஒரு கோயிலுக்கு போகிறோம், போயிட்டு வந்தால் மனசு நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கோயில் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கணும் இந்த ஹாஸ்பிட்டல். பேஷண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உள்ள வர்றாங்க. தே வில்லிங் டு பே மணி, பட் தே வாண்ட் தி லைஃப் பேக். அவங்க குழந்தை கூப்பிட்டு வராங்க, தீராத வியாதி மாதிரி இருக்குது, சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்கிற நம்பிக்கையில் வராங்க. ஸோ த டாக்டர்ஸ் ஹூ ஒர்க் இன் த ஹாஸ்பிட்டல் must be well educated. There are some doctors less educated start doing practice. We call them a quackeries. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. Even if you are educated, you should have studied in a good medical college. வெளிநாட்டில் மெடிக்கல் காலேஜ்லாம் படிக்கிறாங்க, மோசம் சொல்லலை. பட் நம்ம ஊரில் இருக்க மெடிக்கல் கவுன்சில் அக்செப்டட் மெடிக்கல் காலேஜ் படித்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன், நல்ல ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் படித்த டாக்டர் தான் சேஃப் டாக்டர். சேஃப்டிங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் இன் தி மைண்ட் ஆஃப் அ டாக்டர். சேஃப்டி, குவாலிட்டி ஆர் த டூ அட்ரிபியூட்ஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நான் நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சொன்னான்னா அவங்களோட ப்ராக்டிஸும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எப்படியோ பாஸ் பண்ணால் போதும், 4வது அட்டெம்ப்ட் 5வது அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணேன்னா அவன் ப்ராக்டிஸும் சுமாராக தான் இருக்கும். நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா அவனுக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவனுக்கு ஃபஸ்ட் ரேங்க் போஸ்ட் கிராஜுவேட் சீட் கிடைக்கும் நீட்டில். போஸ்ட் கிராஜுவேட் சீட் வாங்குறவனுக்கு எம்டி டிஎம் கிடைக்கும், எம்சிஹெச் கிடைக்கும். ஸோ நல்ல படிப்பு படிக்க வேண்டும் என்று இந்த ஆஸ்பத்திரியை தொடங்கும் டாக்டர் நினைக்க வேண்டும். நானும் நல்ல படித்தவனாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகளும் நல்ல படித்தவனாக இருக்க வேண்டும், என்னிடம் வேலை செய்ய வரும் ஊழியர்களும் டாக்டர்களோ நர்ஸுகளோ டெக்னீஷியன்ஸோ விலை உயர்ந்த படிப்பு படித்தவங்களை பார்க்கும்போது இந்த விலை உயரை காப்பாற்றலாம். லைஃப் இஸ் வெரி ப்ரெஷியஸ் ஃபார் தட் ஃபேமிலி. இன் லைஃப்பில் எது முக்கியம்னா லைஃப் தான் முக்கியம். லைஃப்பில் ஹெல்த் முக்கியம்னு எல்லாம் சொல்லுவாங்க, பட் லைஃப்பில் மூச்சு முக்கியம். அந்த மூச்சு 3 நிமிஷத்துக்கு நின்று போச்சுன்னா ஆட்டம் க்ளோஸ். அதனால் நல்ல டாக்டரை சூஸ் பண்ணணும், நல்ல ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணணும். நல்ல ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வெளியே பார்த்தா பில்டிங்கில் சூப்பர் பில்டிங்காக இருக்கும், பளிங்கு கல்லாக இருக்கும், இனாகிரேட்டட் பை சம் பிக் மேன். உள்ளே போனால் எல்லாம் மார்பிளாக இருக்கும், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கும். பட் அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. 8 மணிக்கு வர டாக்டர்ஸ் 9 மணிக்கு வந்தால் அந்த வியாதிக்காரன் என்ன பண்ணுவான்? அவனுக்காக 4 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. தி ஹாஸ்பிட்டல் இஸ் எ டெம்பிள். 4 மணிக்கு உதய அஸ்தமன பூஜை ஆரம்பிக்குது குருவாயூரில். 11 மணி வரைக்கும் பெருமாள் டெம்பிள் திறந்துருக்கு திருப்பதியில். ஹாஸ்பிட்டல் மஸ்ட் பி ஓப்பன் ஆல் த டைம். நடை சாத்தாத திருக்கோயில் ஹாஸ்பிட்டல். கோயிலெல்லாம் 4 மணிக்கு மூடிட்டு 6 மணிக்கு திறப்பாங்க தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா. ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலெல்லாம் நடையே சாத்தக்கூடாது.
During Corona time, we never closed the hospital. During the bomb blast time, we never closed the hospital. 52 வருஷத்துக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்ட இந்த மருத்துவமனை இதுவரைக்கும் மூடவே இல்லை. ஒரு நாள் கூட மூடுந்தில்லை. எங்கள் அப்பா தான் திறந்து வச்சார். தர்ம வீரா கே கோவிந்தசாமி நாயுடு, சுந்தர சுவாமிகள், பேரூர் சாந்தலிங்க அடிகளார் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த கேஜி மருத்துவமனை, கே கோவிந்தசாமி நாயுடு மருத்துவமனை பிற்பாடு அது கிங்டம் ஆஃப் காட் மருத்துவமனையாக மாறிவிட்டது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நோயாளிகள் வருகிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் இப்படி தான் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் டொயோட்டோ கார் வாங்குறீங்க, லெக்ஸஸ் கார் வாங்குறீங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. நம்மகிட்ட வர பேஷண்ட்ஸுக்கு அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதிகமாக படிக்காத பேஷண்ட்டுக்கு நம்ம வைத்தியம் பண்ணும்போது தி மேன் ஹூ டெலிவர்ஸ் எ ஹெல்த் கேர் ஷுட் பி குவாலிட்டி கான்ஷியஸ். வர்றவனுக்கு எது குவாலிட்டின்னு தெரியாது. என்ன ஊசி போட போகிறாரு, என்ன டாக்டர் என்ன இன்ஜெக்ஷன் போட போகிறாரு, என்ன படிச்சிருக்கிறாரு கேட்குறாரு. நம்ம பைலட்டு ஏறுறோம், ஒரு ஏர் இண்டியா ஃப்ளைட்லையோ ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் ஏறுமோ, இந்த பைலட் என்ன படிச்சிருக்காரு? படித்ததில்லை. பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. சீட்டில் ஏறுறீங்க, உட்காருங்க, கரெக்ட் டைம் கிடைக்குது, கரெக்ட் டைம் லேண்ட் பண்ணிக்கிறான். ஒகேஷ்னலி ஒன்ஸ் இன் 10 lakhs ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு ஃப்ளைட்டு கோளாறு வருது. அதே மாதிரி தான் ஒரு ஹாஸ்பிட்டல் நம்பி வரும்போது அவன் எந்த டாக்டர் என்ன படிச்சிருக்கான், எந்த காலேஜில் படிச்சிருக்கான், என்ன டிகிரி வாங்கியிருக்கான்னு கேட்குறமா? நான் ஒன்றும் கிடையாது. நம்பிக்கையில் வரோம். பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால் இது பேப்பரில் படித்தோம், கூகுளில் பார்த்தோம், நல்ல ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க, அதுவும் அவசரத்தில் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. லைஃப் இஸ் வெரி ப்ரெஷியஸ் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலிக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கும் தெரியணும். நம்மகிட்ட வர்றவன் ஒரு சாதாரண குடிமகன், படிச்சிருக்கானோ படிக்கலையோ, ஸ்கூலுக்கு போயிருக்கானோ படிக்கலையோ, அவன் ஒரு எந்த மதத்தை சேர்ந்தவன், எந்த ஜாதி, அதெல்லாம் கேட்குறதில்ல. மோஸ்ட் டெமோக்ராட்டிக் பீப்புள் ஆர் டாக்டர்ஸ். நான் என்ன கேட்குறோம்? சார் உங்கள் பேர் என்னங்க, என்ன வயசுங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது, உடம்பில் என்ன முக்கியமான மிஸ்டேக்கு, முன்னே ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்களா, சர்க்கரை வியாதி இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ டாக்டர். குவாலிட்டி அண்ட் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹாஸ்பிட்டல். உள்ளே வர்ற பேஷண்ட்டு உயிரோடு வெளியே போகணும். எந்த வியாதிக்காக வர்றானோ அவனுக்கு இன்னொரு வியாதி கொடுக்கப்படாது. பிகாஸ் சம்டைம்ஸ் வி கிவ் அன் அதர் டிசீஸ், அயோட்ரோஜெனிக் டிசீஸ்ன்னு போடுறோம், தப்பான இன்ஜெக்ஷன் போட்டுறோம், தப்பான ரூட்டில் இன்ஜெக்ஷன் போடுறோம், தப்பான கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் வருது. நாம் ஹாஸ்பிட்டல் நடத்துறது எதுக்காகன்னு சொன்னால், நல்ல நல்ல டாக்டர்கள் மூலமாக நல்ல நல்ல மெஷின்ஸ், புதுசோ டாக்டர் ஐயாவுடைய மெட்மாலில் வாங்குகிற மெஷின்ஸோ வச்சுட்டு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி 8வது நாள் 9 நாள் வீட்டுக்கு அனுப்பணும். வீட்டுக்கு அனுப்பி 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்கணும். ஸோ டயக்னோசிஸ் இஸ் 1, ட்ரீட்மெண்ட் இஸ் 2, ஃபாலோ-அப் ட்ரீட்மெண்ட் இஸ் 3, ஃபிசியோதெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி இஸ் 4. இந்த தொழில், இந்த ஆஸ்பத்திரி தொழில் ஒரு புனிதமான தொழில். இது பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுற தொழில் கிடையாது. இது புண்ணியம் சம்பாதிக்க பண்ணுற தொழில். நிறைய பேர் நிறைய படிச்சுட்டு வராங்க அண்ட் தே ஃபால் இன்டு த ட்ராப். இட்ஸ் நாட் அ மணி மேக்கிங் பிஸ்னஸ். மணி மேக்கிங் பிஸ்னஸ்னால் யூ ஹேவ் ஸோ மெனி பிஸ்னஸஸ். யூ கேன் ஹேவ் அ லாட்ரி டிக்கெட், யூ கேன் ஹேவ் a bakery shop, you can have a hotel, you can have a restaurant, you can start a cloth shop. There are so many places you can make money, but patient's life is precious. Patient satisfaction is number 1. Income is number 2. Patient satisfaction is number 1. Patient oda திருப்தி தான் முதல் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் அவர் பிஸ்னஸ், செகண்ட் ப்ராடக்ட். ஸோ குவாலிட்டி ஆஃப் ஹாஸ்பிட்டல் நடத்தணும்னா நல்ல குவாலிட்டி மெஷின்ஸ் வேணும். நல்ல குவாலிட்டி மெஷின்ஸ் எல்லாம் ஜப்பான்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட விலை. இப்போ மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா மெஷின்ஸ் வருது. ஆனாலும் நம்ம டாக்டர் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் வாங்கி ரீஃபர்பிஷ் பண்ணி குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா, இப்போ கார் வாங்குகிறோம், 1 வருஷம் கழித்து கார் விற்றுறாங்க. இந்த செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட்டு ஓட்டினா அதே பென்ஸ் மாதிரி தான் தெரியுது. அவனுக்கு பணம் நிறையா இருக்குது, அவன் டிப்ரிசியேஷன் வருது, அதனால் ஒரு காஸ்ட்லி எக்யூப்மெண்ட் விற்று போடுறான். நம்ம செகண்ட் எவ்ரி இயர் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் செலவேத்தி சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் பையிங் எல்லாம் லீஸ் அவுட் மிஷினில் வாங்குகிறாங்க. முதலீடு அதிகம் இல்லை. ஸோ அந்த மிஷினை நம்ம டாக்டர் ஐயா வாங்கி அதை நல்லா பண்ணி ஒரு அற்புதமான ஒரு மால் மாதிரி கட்டி, எங்கே இருக்கு ப்ரோசோன் மால் இருக்குது, அதே மாதிரி ஒரு சின்ன மால் கட்டியிருக்காரு. எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காரு. உண்மையில் அவர் பார்த்து நான் வியந்து பாராட்டுறேன். இந்த மாதிரி யாருமே பண்ணலை. எதுவும் செகண்ட் ஹேண்ட் மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கும், மெடிக்கல் மால் ஆரம்பித்தது உங்களுக்கு மகத்தான வாழ்த்துக்கள் டாக்டர். தேங்க்யூ சார். சார், இப்போ நீங்கள்
யூஎஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, யூஎஸில் படிச்சிருக்கீங்க, அதை முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து அதை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ வர டாக்டர்கள் பின்பற்ற அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில் பண்ணதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்குது? என்ன மாதிரி வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்குறீங்க? நான் 6 decades 60 வருஷமாக மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சரி. 1960s 70s 80s 1920 2020 25 வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் ஐ நோ தி growth ஆஃப் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. When I started the hospital, there is no corporate hospital in Coimbatore. I was doing a very good practice in Mount Sinai Hospital, Chicago, United States of America. My father said, come back, we'll start a hospital. Why should you stay in America and treat the Americans? இங்கே வாப்பா, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம். அமெரிக்காவிலேருந்து வரும்போது ஹாஸ்பிட்டல் பெருசாக கட்டினீங்களா சின்ன கட்டினீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அமெரிக்காவிலேருந்து வரும்போது எங்கிட்ட பணம் இல்லை. 30 லட்சம் ரூபாய் இருந்தது, கடன் வாங்கின பணம். பிரைமரி கேர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தேன். பிரைமரி கேர் ஹாஸ்பிட்டல் சின்ன ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட ஒரு இசிஜி மிஷின் இருந்தது. இசிஜி மிஷின் அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்த மிஷின், பெண்டிக்ஸ்ன்னு சொல்லி. இங்கே லோக்கலில் எங்கேயுமே இசிஜி மிஷின் மேனுஃபேக்சரிங் கிடையாது. பிபிஎல்ல மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஹெச்சிஎல் கார்பரேஷன் ஹைதராபாத்தில் இவ்வளோ ஒரு மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஹெச்எல் மிஷின் ஒர்க் பண்ணல, பிபிஎல் மிஷினும் ஒர்க் பண்ணலை. நல்ல வேளை அமெரிக்கன் பெண்டிக்ஸ் மிஷின் கொண்டு வந்தேன். இசிஜி நல்லா எடுத்தேன். 100 mA எக்ஸ்ரே மிஷின், அது எஸ்கார்ட்ஸ் கம்பெனி பண்ண மிஷின். 3வது ஒரு மைக்ரோஸ்கோப், லோக்கல் பண்ண மைக்ரோஸ்கோப். 4வது PR2 வென்டிலேட்டர், அமெரிக்காவிலேருந்து ஒரு வென்டிலேட்டர் கொண்டு வந்தேன். பியூரிட்டன் பெனட் PR2 வென்டிலேட்டர். இந்த சிலிண்டர் பெரிய வெல்டிங் ஷாப் இருக்கிற சிலிண்டரில் கம்ப்ரஸ்ட் ஏரை வச்சுட்டு தான் வண்டி ஓட்டணும். இப்படி தான் வச்சுருந்தேன். இசிஜி மிஷின், ஒரே ஒரு எக்ஸ்ரே மிஷின், ஒரே ஒரு மைக்ரோஸ்கோப், அதோட வண்டி முடிஞ்சது. ஸ்டெத்தஸ்கோப், பிளட் ப்ரெஷர் அப்பேரட்டஸ், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. தட் இஸ் கால்ட் பிரைமரி கேர். அப்புறம் ஒரு 300 mA எக்ஸ்ரே மிஷின் வாங்கினேன். அப்புறம் ஐ பாட் டிஜிட்டல் அனலாக் ஃப்ளூராஸ்கோபி, பேரியம் சோளம் முழுங்கிறதுக்கு ஒரு மருந்து, முழுங்க பிக்சர் எடுக்கிறது ஃப்ளூராஸ்கோபி, அதுக்கு ஒரு மிஷின் வாங்கினேன். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஒரு தலை மட்டும் போகிற மாதிரி ஒரு சிடி ஸ்கேன் வாங்கினேன். ஹெட்டு மட்டும் போகிற மாதிரி சிடி ஸ்கேன், அமெரிக்கன் ஸ்கேன் வாங்கினேன். அப்புறம் ஜப்பானில் மிஷின் வாங்கினேன். எம்ஆர்ஐ வாங்கினேன். இட் பிகம் அ செகண்டரி கேர். தென் ஐ ஹவ் டு மேக் இட் அ டெர்ஷரி கேர். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹார்ட் லங் மிஷின் வாங்கினேன். அப்புறம் குவாட்டர்னரி கேரை மாற்றுறதுக்கு ரொபாட்டிக் மிஷின் வாங்கியிருக்கேன். இந்த 52 வருஷத்தில் சுமார் ஒரு 1500 மிஷின் வாங்கியிருக்கேன். நான் வந்தப்போ 2 மிஷின் கொண்டு வந்தேன். 1500 மிஷின் வாங்கியிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சுமார் ஒரு 1500 கோடி மதிப்பு போட்டால் 1000 கோடி மிஷினுக்கே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிஷின்ஸ் இல்லாமல் நவீன வைத்தியம் நம்ம பண்ண முடியாது. மிஷின்ஸ் வச்சுட்டு தான் நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ண முடியும். லேட்டஸ்ட் மிஷின்ஸ் வச்சு தான் வைத்தியம் பண்ண முடியும். லேட்டஸ்ட் மிஷின்ஸ் வச்சு தான் ஃபிசியோதெரப்பி கொடுக்க முடியும். அதனால் பிரைமரி கேர், செகண்டரி கேர், டெர்ஷரி கேர், குவாட்டர்னரி ரெஃபரல் கேர் ஹாஸ்பிட்டலாக மாற்றுறதுக்கு பிரம்ம பிரயத்தனம் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, எங்களோட சேர்ந்து ஒரு 100 பேர் ஒன்று இருக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்னால் சேர்ந்தப்போ 100 பேர் இங்கே இருக்காங்க. இப்போ 1500 பேர் இருக்காங்க. எல்லாம் லேட்டஸ்ட். அப்போல்லாம் நர்சஸே கிடைக்காது. நர்சஸே இல்லைங்கன்னு. ஜிஎன்எம் படித்த நர்சஸ் இல்லை, ஏஎன்எம் படித்த நர்சஸே இல்லை. நானே ஒரு நர்ஸை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளுக்கு சொல்லிக் கொடுத்து அனாட்டமி ஃபிசியாலஜி சொல்லி. இன்னும் அதில் 5 நர்சஸ் இருக்காங்க. கோமதி, சாந்தாமணி, சாந்தகுமாரி, சந்திரா, இவங்கெல்லாம் இன்னும் எங்கிட்ட ஒர்க் 40 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒன்றுமே இல்லை இடத்துல போய் டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல். அமெரிக்காவுக்கு போனப்போ என்ன தெரிஞ்சது, நம்ம ரொம்ப திறமையானவளாக இருக்கணும்னு தெரிஞ்சது. யூ மஸ்ட் பி வெரி காம்படிட்டிவ், யூ மஸ்ட் பி ஃபஸ்ட் இன் தி கைண்ட். இட்ஸ் சர்வைவல் ஆஃப் தி காம்படிஷன். அப்போது அவன் அமெரிக்காக்காரன் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட். அமெரிக்கா இட் இஸ் மெக்கா ஆஃப் மெடிசன். அங்கே போனால் தான் அல்டிமேட் மெடிசன் கற்றுட்டு வரும். கிளீவ்லேண்ட் கிளினிக், மேயோ கிளினிக், கேன்சருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்டமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது மாதிரி பெஸ்ட். இப்போ எங்களோட டாக்டர் அருண் டாக்டர் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிருக்கார், ரொபாட்டிக் ஹார்ட் சர்ஜன். அவர் இப்போ அமெரிக்கா போயிருக்கார். ஏன்னா லேட்டஸ்ட் இவரே எங்கள் ரொபாட்டிக்கில் நம்பர் 1 இன் இந்தியா. பட் அவர் போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். ஸோ every year we must upgrade our knowledge. Every year we must upgrade the machines. But affordability is a question. We are not living in America. அமெரிக்காவில் டாலரில் பே பண்ணுவாங்க. அமெரிக்கன் மிஷின் டாலர் தான் எங்களுக்கு கொடுக்குறான், இந்தியன் ருபீஸ் கிடையாது. அப்போது நான் பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும். instead of doing 20 cases, I must do 30 cases. ஸோ பிஸ்னஸ் சென்ஸும் இருக்கணும் டாக்டருக்கு. மெடிக்கல் சென்ஸு, சர்ஜிக்கல் சென்ஸு, கார்டியாக் சென்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்
பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட்டு, எந்த லோ இன்ட்ரெஸ்ட் பேங்க்கு, இஎம்ஐ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான். இல்லைனா ஹாஸ்பிட்டல் வில் பிகம் நான் பெர்ஃபார்மிங் அசெட், கடனாளியாக மாறிடும். ஹாஸ்பிட்டல் வில் கோ இன் டு ரெட், ஹாஸ்பிட்டல் வில் கோ டு இன்டென்சிவ் கேர் யூனிட். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் விற்க வேண்டியது தான், வேறு எவனோ அக்வயர் பண்ண வேண்டியது தான். இல்லை, அதனால் ஹாஸ்பிட்டல் நடத்துறது அற்புதமான பிஸ்னஸ். பிஸ்னஸ்ங்கிறது பிஸ்னஸ் ஆஃப் சேவிங் லைஃப், நாட் பிஸ்னஸ் ஆஃப் மேக்கிங் மணி. ஸோ அந்த ஆட்டிடியூட் அந்த டாக்டருக்கு இருக்கும்போது அவருடைய முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்க வச்சிருவார் கடவுள். ஸோ இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய வாங்கியிருக்கீங்க, அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி இங்கே வச்சாலுமே இப்போ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது நம்ம இந்தியன் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் யூஎஸோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் சார்? சேஃப்டிங்கிறது, குவாலிட்டிங்கிறது ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நாம் பாகிஸ்தான்காரனை ஜெயிக்கணும்னா அவரை விட அதிநவீன உபகரணங்கள் இருக்கணும். அவன் AK-47 வச்சுருந்தாலும் நாம் AK-47 வச்சுருக்கோம். ஏன்னா அவன் லேட்டஸ்ட் மிஷின் அமெரிக்காக்காரன் வாங்கிடலாம். B-16 பாம்பர்னு நம்மகிட்ட B-16 பாம்பர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே சுமார் 1 லட்சம் கோடி நம்ம செலவு பண்ணுறோம். மினிமம் 1 lakh crores we spend every year. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் லேட்டஸ்ட் மிஷின்ஸ் வாங்கணும்னா we have to understand, we have to go to some of these big exhibitions they conduct. ஜெர்மனியில், துபாயில் எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. போய் பார்க்கணும் என்னெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு. முன்னெல்லாம் பிளட் சுகர் செக் பண்ணணும்னா ட்ராப் எடுத்து ஒரு சொல்யூஷனில் போட்டு காய்ச்சி பார்ப்போம். இப்போ அப்படி இல்லை, ஒரு ட்ராப் எடுத்தால் உடனே பிளட் வருது. ஒரே ட்ராப்பில் 10 பேராமீட்டர்ஸ் வந்துடுது. இசிஜி முன்னெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு கம்பர்சம் ஜாப், இப்போ அப்படி இல்லை. இசிஜி நம்ம வாட்ச்லேயே இசிஜி எடுத்துடலாம். அது மாதிரி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்தால் நமக்கு வேலை பழுவு கம்மி. ரிலையபிலிட்டி இஸ் மோர். அமெரிக்கன் மிஷின்ஸ் or English machines or German machines are very reliable. I bought one equipment called 128 slice CT scan. அதோட விலை 6 கோடி ரூபா. ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்டு, ஃபஸ்ட் டைம் இன் ஏஷியா, இந்தியாவில் இன்ஸ்டால் பண்ணாங்க. இன்னும் அந்த மிஷின் ஓடுது. அஃப்கோர்ஸ் வி கோ ஆன் அ மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், காம்ப்ரஹென்சிவ் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டில் போடுறோம். ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு அவனுக்கு கொடுக்கணும், அப்புறம் மிச்சம் வர்றதுக்கு பேங்க்காரனுக்கு கடன் கட்டணும், 3வது நம்ம சம்பளம் கொடுக்கணும். மிச்சமாகிறது ஒரு 5% மிச்சமானது பெரிய வேலை. மேட் இன் இந்தியா அப்படிங்கிறபோது இப்போது மேட் இன் இந்தியாவில் மிஷின்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ஃபாரின் கொலாபரேஷன். முன்னால் மாருதி காரோட தான் வச்சுருந்தோம், ஒரு அம்பாசிடர் கார் வச்சுருந்தோம். இப்போ அப்படி இல்லை, அமெரிக்காவில் இருக்க கார் எல்லாம் 25 கார் இங்கே கிடைக்குது. டொயோட்டா, மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, லெக்ஸஸ், இத்தனை காரும் கிடைக்குது. அதே மாதிரி இட்ஸ் ஆல் அவைலபிள். அமெரிக்காவில் லாஸ்ட் மந்த் ஒரு மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா இந்த மந்த்து டிசம்பர் நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவேன். லேட்டஸ்ட் மிஷின்ஸ் கேஜி ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்கன்ட்டு எல்லாத்துக்குமே பிரபலியமாக தெரியும். ஸோ ஹவு டு யூ அப்கிரேட் த எக்யூப்மெண்ட் சார்? அப்கிரேடிங் த எக்யூப்மெண்ட்டுங்கிறது எவ்ரி 3 years டெக்னாலஜி வேரிஸ். எவ்ரி 3 years I can't afford to pay such an amount of money. So I tell the company fellow to upgrade it at a cost. 4 crores மிஷின் வாங்கினேன்னா அவங்கள்ட்ட 50 லட்சம் ரூபா கொடுத்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துறோம். லேட்டஸ்ட்டாக மாடல் 5, மாடல் 6 பண்ணி கொடுத்துறோம். Many hospitals cannot afford. So we have to go to refurbished equipments. There's a refurbished equipment market which is available in America or India also. There are some companies which buy back these equipments and then refurbish it, sell it to smaller hospitals. A diagnostic center கொடுப்பாங்க. எங்கிட்ட வாங்கின MRI மிஷின் ஒருத்தர் டயக்னாஸ்டிக் மிஷினுக்கு வாங்கிட்டு போயிட்டார். எங்கிட்ட இந்த சிடி ஸ்கேன் ஒரு வேறு டயக்னோஸ் சென்டர் வாங்கிட்டு போகிறார். பிகாஸ் ஐ மீன் குவாலிட்டி. ஸோ நம்ம அப்கிரேட் பண்ணணும்னா வாட் இஸ் லேட்டஸ்ட் இன் த மார்க்கெட், வி ஷுட் நோ. இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். அப்போ தான் நம்ம அப்கிரேட் பண்ண முடியும். அதுக்கு நல்ல நல்ல ஜேர்னல்ஸ் வருது, பெஸ்ட்டு ஜேர்னல்ஸ் எல்லாம் வருது, படிக்கணும். எக்ஸிபிஷன்ஸ் போகணும். மெடிக்கல் எக்ஸிபிஷன் ஓடுது, சென்னையில் ஓடுது, ஹைதராபாத்தில் ஓடுது, பெங்களூர் போய் பார்க்கணும். தி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், the chief doctor should go and visit such places. Many times I go to Japan, I go to Singapore and see what machines they use. The latest machines are invented by Americans, Australians, Japanese, Germans, Austrians, Scotland எல்லாம் பண்ணுவாங்க. நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அந்த பக்குவம் வந்துட்டுருக்கு. நாமளும் மெஷின்ஸ், புது மெஷின்ஸ் இன்வென்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை நம்மளுக்கு இப்போ வந்துடுச்சு. எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் சார். பிஃபோர் கோவிட் நம்மகிட்ட வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் கூட இல்லாமல் இருந்தது. பட் ஆஃப்டர் கோவிட் இந்த மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம வாங்குகிறோம்.
ஸோ நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரப்போ அந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இல்லை சேஃப்டி ப்ரொசீஜர் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா சார்? ஏன்னா சில சமயம் அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு டாக்டர் மேலேயோ இல்லை ஹாஸ்பிட்டல் மேலேயோ குறை சொல்கிறாங்க. ஸோ அந்த தவிர்க்கிறதுக்காக அந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா சார்? நேஷ்னல் அக்ரெடிஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இப்படி ISO 9002 மாதிரி இருக்குது. இது மாதிரி தெர் இஸ் அ நேஷ்னல் அக்ரெடிஷன் போர்ட் by the Quality Council of India, National Accreditation Board. Government of India insists that every hospital in the country delivering healthcare should be quality oriented. The entrance level NABH, tertiary care level NABH. The NABH certificate must be renewed every 3 years. So NABH has got 650 elements. There are 12 chapters. They come and inspect the facilities. They inspect the equipment. They find out the processes. They find out what qualifications various people have. Do they have the quality இருக்குதா, அவங்களுக்கு என்னென்ன நம்ம பண்ணுறதுக்கு அனுமதிக்கும். ஒரு MS படித்தா எல்லாமே பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். அவனால் என்ன பண்ண முடியும், வாட் ஆர் த credentials, வாட் ஆர் தி ப்ரிவிலேஜஸ் வி கிவ் இட். இதெல்லாம் எவ்ரி டே வி டாக் அபவுட் குவாலிட்டி இன் அவர் ஹாஸ்பிட்டல். விதவுட் அ குவாலிட்டி தி ஹாஸ்பிட்டல் இஸ் an unsafe place. Even America, they are told, New England Journal of Medicine, 20% of the hospitals are not really safe. They give us iatrogenic disease, ventilator assisted pneumonia kudukranga. They do the wrong treatment on the wrong patient. American hospitals. Nammool and the statistics ellaam ipoda vandittu. They became more transparent. Quality is mandatory in a healthcare delivery because we are dealing with life. So the person who is running a hospital must be quality conscious. It is top down. Quality is from top down. I must insist on quality. If you don't insist on quality, the doctors will not insist on quality. Even doctors don't insist on quality. Nurses are casual. The technicians are casual. Patients suffer. என்னம்மா ஊசி 10 தடவை ஊசி ஊத்துறேன்ப்பா, என்னம்மா மருந்து தப்பாக போட்டு கை போச்சு, அது அப்புறம் they go to consumer court. ஸோ நான் என்ன சொல்கிறேன், யூ ஷுட் பி ஆன்டி கன்சியூமர் கோர்ட். யூ ஷுட் நாட் பை யுவர் ப்ராக்டிஸ் பில்ட் அப் ப்ராஸ்பெரிட்டி ஃபார் த அட்வொகேட்ஸ். நம்ம சரியாக ஒர்க் பண்ணலைன்னா வக்கீல் சம்பாதிச்சிடும் படம். ஆர் தே வில் சேஸ் ஆம்புலன்ஸ் சேசிங் அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அதனால் நாம் பண்ணுற வைத்தியம் இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் வி ஷுட் பெஞ்ச் மார்க் அவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எஸ்டர் இயர் அண்ட் தென் பெர்ஃபார்ம். We don't have to compare with some other hospital. We should not do a mimicry. மற்றவங்க பண்ணுறாங்க இருக்கா, நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, நம்ம எந்த வியாதிக்கு வைத்தியம் பண்ணுறோம், அதில் பெஸ்ட். We should think global, act local. வெளிநாட்டில் என்ன பண்ணுறானோ ஜேர்னல்ஸ் எல்லாம் வருது, ஆன்லைன் ஜேர்னல்ஸ் வருது. அப்படி ஆன்லைன் ஜேர்னல்ஸ் வரலன்னு யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் an up-to-date ஆப்பில் போனீங்கன்னா அது இந்த வியாதிக்கு எது லேட்டஸ்ட்டாக பண்ணுறான் லாஸ்ட் மந்த்னு சொல்லிடலாம். டெக்ஸ்ட் புக்கெல்லாம் பார்க்குறது பழசு. If you have not read anything yesterday, you are uneducated today. இது பழசு. If you have not read the WhatsApp app today, you are uneducated in the afternoon. So latest treatment கொடுக்கணும்னா single doctor பண்ண முடியாது. We have a system by which we call it as Mayo Clinic, multimodality consultation for each complicated disease. சாதாரண ஃபீவருக்கெல்லாம் இல்லை. ஒரு பேஷண்ட்டுக்கு platelet count 60 வருது, he's got fever, he's bleeding from rectum or the nose, then multimodality. He's diabetic, diabetologist வருவார், ஆங்காலஜிஸ்ட் வருவார், டயபெட்டாலஜிஸ்ட், ஆங்காலஜிஸ்ட், ஹிமட்டாலஜிஸ்ட், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி எல்லாமே வருவார். ஸோ எவ்ரி டே தெர் இஸ் ஒன் மேயோ கிளினிக் ஹேப்பனிங் இன் KG ஹாஸ்பிட்டல். ஸோ தட் மல்டிமொடாலிட்டி கன்சல்டேஷன் இஸ் அவைலபிள் டு த பேஷண்ட் அட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட். ஒவ்வொரு டாக்டர் வந்து பார்க்க சொன்னீங்கன்னா நாளைக்கு வருவார், இன்றைக்கி பார்க்குற நாளைக்கு வந்து அதுக்குள்ளே பேஷண்ட் இறந்து போய்டும். ஸோ யூ மஸ்ட் கிவ் த லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட், யூ மஸ்ட் யூஸ் த லேட்டஸ்ட் பிரெயின் பவர் ஆஃப் எவ்ரி டாக்டர் அவைலபிள் இன் த ஹாஸ்பிட்டல், தென் தி சான்சஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஆர் மச் லெஸ். ஓகே சார், இப்போ நீங்கள் டாக்டர் குவாலிட்டி கான்சியஸாக இருக்கணும்னு சொன்னீங்க. ஆமாம். மிஷின்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் அந்த டாக்டரோட குவாலிட்டி கான்சியஸ் இருந்தாவே அந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இது KG மாதிரி ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு 60 இயர்ஸ் எவால்வ் பண்ண ஹாஸ்பிட்டலில் இது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. பட் புதுசாக முடிச்சுட்டு வராங்க டாக்டர், ஒரு சின்ன ஒரு 5 bed 10 bed 25 பெட்ஸில் ஆரம்பிக்கிறாங்க.
அவங்களுக்கு இந்த சேஃப்டி கான்சியஸ் பற்றி நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? A doctor becoming a manager, a doctor becoming a managing director, doctor becoming an owner, it is a very good thing because he knows medicine. But on the same note, doctors are not good managers. Doctors-க்கு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது செப்பரேட் ஃபீல்டு. ஸோ யூ மஸ்ட் எம்ப்ளாய் எ குட் மேனேஜர். Before he starts buying equipments, he must get a good head nurse. Nursing இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோமே கிடையாது. ஸோ டாக்டர், மேனேஜர், நர்சிங் சூப்பர்வைசர் 3 பேர் இருக்கணும் ஃபஸ்ட்டு. Then we must have a quality man coming and telling us what is quality in a small hospital. 10-bed hospital கட்டணும்னா இப்போதைக்கு என்னுடைய எஸ்டிமேட்டில் 10 கோடி ரூபா வேணும். 100 பெட் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா every bed costs about 1.5 crores. If you have to have an X-ray machine, CT scan, X-ray machine, CT scan இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தா உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு யாருமே வர மாட்டாங்க. எக்ஸ்ரே மிஷின் இருக்கணும், சிடி ஸ்கேன் இருக்கணும், வெரி குட் லெபரட்டரி இருக்கணும். அண்ட் தி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் இன்சிஸ்ட் ஆன் தி பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் இருக்கணும்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மணி. பேங்க்கில் பணம் வருது, பட் பணத்தை வாங்கிட்டு நம்ம கரெக்டாக பணம் கட்டலைன்னா he will make it a non-performing asset. So quality conscious doctor will employ quality conscious subordinates like doctors and nurses. And also it must be open 24/7. And 9 o'clock open பண்ணி ஈவினிங் 8 மணிக்கு மூடுறேன்னா the purpose of starting a hospital is not there. It must run 3 shifts. 3 ஷிஃப்ட். பிகாஸ் உங்கள் பேஷண்ட்டே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண பேஷண்ட்டு நைட் 12 மணிக்கு ரீஅட்மிஷனுக்கு வந்தால் எங்கே போவோம்? ஸோ கொரோனா டைமில் இட் வாஸ் எ சேலஞ்ச் ஃபார் ஆல் டாக்டர்ஸ். Because that is a pandemic. Across the world, people are dying like rats. நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கொரோனா வைத்தியம் பண்ண தெரியாது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெம்டெசிவிர்ங்கிற மருந்துக்கு அலைஞ்சோம். ஸோ ரோடில் க்யூர் நின்னாங்க. அது க்யூர் ஆகிறது இல்லை. சம்டைம்ஸ் வி கெட் அ பேட் அவுட்கம். ஸோ எடுத்த உடனேயே எ டாக்டர் ஷுட் பி எ வெரி குட் கம்யூனிகேட்டர். நல்லா பேச தெரியணும். சார் இந்த வியாதிக்கு நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா மாதிரி வைத்தியம் பண்ணுறேன், ஆனால் அதில் 10% ரிஸ்க் இருக்குங்க. இதில் ஜெயிக்காமல் போகலாம். ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்குதோ இல்லை தெரியல. ரெம்டெசிவிர் இல்லாமல் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன். சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது லங்ஸில் நிறைய பேட்ச் இருக்குது, கொரோனா நிமோனியா இருக்குது, அதுக்கும் வைத்தியம் பண்ணுறேன். ஒரு 10 days ஆகும், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். மற்றவங்களுக்கு பெட் இல்லை, உங்களுக்கு பெட்டு கொடுத்துருக்கேன், ஜாக்கிரதையாக இருங்க, மற்றவங்களுக்கு ஒட்ட வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் பண்ணணும். கொரோனா டைம் வாஸ் எ டெஸ்டிங் டைம் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் did a life-saving business. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் use the calamitous situation to make money. They profiteered through the ignorance of patients. It's very unfair, but that's what happened in many hospitals across the world. இட்டாலியில் பார்த்தீங்கன்னா patients were lying on the road on a bed. பெட் கிடைக்கல. நம்ம ஊரில் ரயில்வே ஸ்டேஷனில் railway compartments was used. We sent a van from KG hospital to government hospital. Every van was converted to oxygen bus. So Indians are very good in accommodating critical invasion. So we did help and we came out live because even oxygen was lacking. We created oxygen generators. So our central government under the dynamic leadership of Mr. Modi came up, and also our state government, Mr. Stalin, came up with good solutions so we could tide over the crisis. சார், இப்போ பேஷண்ட் சேஃப்டின்னு வரப்போ இப்போ டாக்டர்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், டெக்னாலஜி, நம்ம சர்வீஸ் இதெல்லாம் தாண்டி பேஷண்ட்டும் அவங்க சேஃப்டிக்காக அவங்க சில ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா சார்? ஸோ அவங்க என்ன மாதிரி சில பேர் கூகுளில் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேஷண்ட் சைடில் நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் தான் பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சரி, நான் தான் டாக்டர் ஜிபி. ஒரு கான்வர்சேஷன் பண்ணிக்குவோம். சார் எங்கே வந்தீங்க? சார் உங்களை பார்க்க வந்தோம் சார். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் திருப்பூருக்கு என்னைய பார்க்க வந்தீங்க? கேஜி ஹாஸ்பிட்டல் போனால் உடம்பு சரியாயிரும்ட்டு ஒரு நம்பிக்கை. நான் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்குறேன். ஆனால் நம்ம 2 பேருக்கு ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம். சரி. இது எப்படின்னா வியாதி நல்லா ஆகணும்னா பேஷண்ட்டும் டாக்டரும் சேர்ந்து உழைக்கணும். எப்படி ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா கணவன் மனைவி இருக்கிற மாதிரி நீங்கள் பேஷண்ட்டு, நான் டாக்டர். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும். சரி. நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் பண்ணணும். கை வாஷ் பண்ணணும், கையில் அந்த ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ணிக்கணும், மாஸ்க் போடணும், எப்போவுமே நல்லா குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும், இல்லைன்னா உங்கள் வியாதி உங்கள் வீட்டில் இருக்க ஒய்ஃபுக்கு வரும். ஸோ an agreement between the patient and the doctor is number 1. என்ன சார் உங்களுக்கு பணம் கொடுத்து நல்லா பண்ணலன்னா
என்ன சார் என் பையன் மெட்ராஸில் அமெரிக்காந்து அனுப்பியிருக்கான் கூகுளில் 20 கொஸ்டின்ஸு. அந்த 20 கொஸ்டின் நீங்கள் பதில் சொல்லுவேண்ணா. ஃபஸ்ட்டு என் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நான் என்னுடைய அப்பா மாதிரி உங்களை பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்சு எங்கள் அப்பாவுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும் அது பண்ணுறதுக்கு 100% கேரண்டி. உயிருக்கு கேரண்டி கடவுள். என்னுடைய உழைப்புக்கு கேரண்டி நான் ஏமாற்ற மாட்டேன். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதிகமாக உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டேன். அளவான சார்ஜ் பண்ண உங்களுக்கு வேணால் பில்லு கொடுக்குறேன். இந்த ரூம் ரெண்ட் இவ்வளவு, நர்சிங் சார்ஜஸ் இவ்வளவு, ஆக்சுவல் மெடிசின்ஸ் இவ்வளவு, எனக்கு சர்வீஸ் காஸ்ட் 5% 10% அதிகமாக போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் ஃபஸ்ட்டு என் மேலே நம்பிக்கை வைங்க. நீ கூகுள் மேலே நம்பிக்கை வேண்டாம், என்னால் மேலே நம்பிக்கை வைங்க. என்னை பற்றி சுற்றி முற்றி 4 பேர்த்திட்ட கேளுங்க. அதனால தானே பேஷண்ட்ஸ் தே கம் ஃப்ரம் பங்களாதேஷ்லேருந்து வர்றாங்க. தே கம் ஃப்ரம் மால்தீவ்ஸ், தே கம் ஃப்ரம் அஸ்ஸாம், கல்கட்டா. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கைக்கு உரியவர் டாக்டர். நம்ம உயிரை அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்கிட்ட? என்னை தெரியாதவளை தான் வராங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்கள்? இவன் சின்சியராக இருப்பான், இந்த டாக்டர் நியாயமாக ஒர்க் பண்ணுவார், இவர் போய் பேச மாட்டார், கரெக்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணுவார், he will be available at all the time, he must be able capable person, his hospital must be affordable and the doctor should speak softly, affable. இதெல்லாம் எதிர்பார்த்தான்னு வர்றேன். அப்போ என்ன பண்ணுறோம்? நானும் உங்களை சரி பண்ணுறேன், நீங்களும் சரியாக வீட்டுக்கு போகும்போது யூ மஸ்ட் பி எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு மீ. ஐ மஸ்ட் பி கிரேட்ஃபுல் டு யூ பிகாஸ் யூ ஹவ் சோசன் மீ. 100 ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துல என்ன ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. அஃபோர்டபிலிட்டி அண்ட் அக்செப்டபிலிட்டி இஸ் வெரி பேசிக் அண்ட் போத் அவர் பார்ட். தேங்க்யூ வெரி மச் சார். இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி உங்களுடைய ஒரு வைடு எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டாக்டர் பத்மஸ்ரீ, டாக்டர் பக்தவத்சலத்தோட, கேஜி ஹாஸ்பிட்டல் சேர்மனோட இவ்வளோ நேரம் கலந்து பேசி அந்த பேஷண்ட் சேஃப்டி, குவாலிட்டி இதை பற்றிலாம் நம்ம பேசினோம். ஐ எம் டாக்டர் செந்தில்நாதன், MedMall. செந்தில்நாதன் ஃபார் MedMall. செந்தில்நாதன் ரொம்ப நாள் தெரியும், 35-40 வருஷத்துக்கு முன்னாலே என்னை கூப்பிட்டு ஒரு டயபெட்டிக் செக்அப் பண்ணலாமுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு டயபெட்டிக் செக்அப் 100 பேருக்கு இலவசமாக டயபெட்டிக் செக்அப் பண்ணார். அப்போ இருந்து ஒரு தெரியும், ஒரு தர்ம வீரர், தர்மம் பண்ணுறவங்க தர்ம வீரர், கர்ம வீரர். இப்போ மால் ஆரம்பிச்சிருக்காரு, தொழில் வீரராக மாறணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். வணக்கம். என் பேர் டாக்டர் பக்தவத்சலம், கேஜி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். தேங்க்யூ வெரி மச் சார்.